வணக்கம். நான் கலாபூஷணம் சிவஸ்ரீயாமலர் ராஜேஸ்வரி பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கும் இந்த சந்தர்ப்பம் வழங்கியதற்கும் அவர்களுக்கும் மனசு நன்றியை தெரிவித்து கொண்டு நான் கவிதையை வாசிக்க விரும்புகிறேன். தரணி எங்கும் எங்கள் தாயகமும். பொன்னலில் பொலிந்திலங்க கதிரொளி மின்னும் தரணி. திசை 4 திக்கு 8 நாடுகள் பலது உண்டு. ஒவ்வொரு நாட்டினருக்கும் தலைவராய் ஒருவர் உண்டு. நாட்டிற்கு நாடு மக்கள் தாய்மொழி தனியாயுண்டு. பல கோடி மக்கள் வாழும் தரணியில் நித்தம் நித்தம் குண்டுகள் வெடிப்பதாலே கூக்குரல் அழுகை சத்தம். வெள்ளமாய் பாயும் ரத்தம் சிதறுண்ட மனித எச்சம். நெஞ்சியோர் மனதில் அச்சம் தரணியில் இதுதான் நிச்சம். கண்டங்கள் விட்டு கண்டம் பாய்ந்திடும் குண்டு வேண்டாம். கதிர்வீச்சால் மண்ணுயிர்கள் பதைவதைத்து மாள வேண்டாம். குத்துவெட்டு கொத்துகின்ற பன் செயல்கள் எதுவும் வேண்டாம். கொடுமை மிகு அழிவு நிறை அணுகுண்டு அறவே வேண்டாம். கண்டங்கள் அதிர்ந்து பூமி அதிர்வினை உண்டு பண்ணும் குண்டு வீச்சாலே கொடிய பூகம்பம் நிகழும் அதனால். ஆழிப்பேர் அலையெழுந்து கண்மூடி துறப்பதற்குள் கோரத்தாண்டவத்தை ஆடி பார்னை அளிக்கும் தன்னாய். இயற்கை பேரிடரால் மக்கள் அடைந்திடும் துயரம் பெரிது. செயற்கையின் அழிவினாலே சிதறிய மக்கள் கொடிது. பெற்றோரை இழந்த மக்கள் விதவைகள் தவுதாரிகள். ஊனமுற்றோர்களில்லா நாட்டினை காண்பது அரிது. இப்படி மனிதம் வாழ்ந்தால் எப்படி தரணி சிறக்கும்? இப்படி மனிதம் வாழ்ந்தால் எப்படி தரணி சிறக்கும்? வெப்பியரி மலை வெடித்து துப்பிடும் செந்தணல் பறக்கும். வெப்பியரி மலை வெடித்து துப்பிடும் செந்தணல் பறக்கும். மனிதகுலம் பறவையினம் வனவிலங்கு அத்தனையும் எரிந்து கரி குவிந்து புவி நிறைந்து உலக அழிந்திடுமே. பஞ்சத்தால் வாடும் மக்கள் பசியினை போக்குதற்கு பண்டமாம் உணவுப் பொருட்கள் பரிமாற்றம் செய்யலாமே. வெஞ்சினம் தனை விரட்டி நெஞ்சத்தை அமைதியாக்கி கொஞ்சம் நாம் சிந்தித்தாலே தரணியில் அனைத்தும் நலமே. லோகங்கள் அனைத்திலும் பூலோகம்தான் அழகின் பிறப்பு. பூமித்தாய் பதம் பணிந்து வணங்கினால் அதுவே சிறப்பு. நாடாளும் தலைவரெல்லாம் ஓடாமல் ஒன்று கூடி கேடேதும் வந்துடாமல் தரணியை காக்க வேண்டும். பலமொழி பேசும் மக்கள் இணைந்தொன்றாய் வாழ வேண்டும். இனமத பேதமின்றி பண்புடன் பழக வேண்டும். அன்பினால் ஒன்றுபட்டு இன்புற்று வாழ வேண்டும். என்றென்றும் தரணி எங்கும் சந்தோஷம் நிலைக்க வேண்டும். ஆட்சியில் இருக்கும் தலைவர் அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டுறவாக வாழ்ந்தால் மண்டலம் மகிமை பெறுமே. மாட்சி சேர் தரணி எங்கும் எங்கள் தாயகமாம் என்று வாழ்த்தியை பாடுகின்றேன் செந்தமிழ் கவிதை ஒன்று. இயற்கை. கதிரவன் வரவு கண்டு தாமரை மகிழ்ச்சி கொண்டு இதழ்களை விதிக்க கண்டு நகைத்தது கரிய வண்டு. இதமுடன் பறந்த வண்டு மலரின் மேல் அமர்ந்து கொண்டு செந்தேனை நிறைய உண்டு பறந்தது இறைந்து கொண்டு. கருநீல வானமங்கை மடியிலே நிலவுத்தங்கை துயில் கொள்ளும் அழகின் பாங்கை கண்டுதான் பொங்கும் கெங்கை. துயில் கொள்ளும் அழகின் பாங்கை கண்டுதான் பொங்கும் கெங்கை. நிலவுப்பெண் உலவக் கண்டு ஜில்லென்ற குளத்தில் நின்று அல்லிகள் கூட்டமொன்று மலர்ந்தது இதழ் திறந்து. துணைவனை காணோமென்று கூக்குரல் இட்டு கொண்டு கருங்குயில் பறந்து சென்று அமர்ந்தது கிளையில் நன்று. கருங்குயில் பறந்து சென்று அமர்ந்தது கிளையில் நன்று. கருங்காக்கை குயிலைக் கண்டு விழிகளை உருட்டி கொண்டு விரட்டவே குயில் மருண்டு பறந்தது நடுங்கிக் கொண்டு. விரட்டவே குயில் மருண்டு பறந்தது நடுங்கிக் கொண்டு. குயிலொன்று கூவக் கேட்டு தானுமோர் குயில்தான் என்று நினைத்திட்ட காக்கை ஒன்று கரைந்தது காக்காவென்று. நினைத்திட்ட காக்கை ஒன்று கரைந்தது காக்காவென்று. மயிலொன்று ஆடக்கண்டு வான்கோழி ஆடிக்கொண்டு சுழன்றதால் கால் பிறண்டு விழுந்தது தடம் புரண்டு. சுழன்றதால் கால் பிறண்டு விழுந்தது தடம் புரண்டு. அடுத்தது காலத்தின் கோலம். பாரினில் மானிடர்க்கு சொல்கிறேன் கவிதை கேளும். முதியோரை பாதுகாத்தால் அன்புதான் நிலைத்து வாழும். கருவினில் உதித்த உம்மை கவனமாய் பாதுகாத்து மரணத்தின் வாசல் சென்று ஈன்றவள் உனது அன்னை.
மரணத்தின் வாசல் சென்று ஈன்றவள் உனது அன்னை. உப்பு நீர் உடலால் வழிய, நெற்றியால் வியர்வை வழிய, உழைத்துன்னை பாசத்தோடு வளர்த்தவர் உனது தந்தை. உழைத்துன்னை பாசத்தோடு வளர்த்தவர் உனது தந்தை. கருவறை கடன் அடைக்க உலகிலே எவரால் முடியும்? கருவறை கடன் அடைக்க உலகிலே எவரால் முடியும்? குடித்த பால் இணை திருப்பி கொடுத்துட முடியுமோ சொல்? குடித்த பால் இணை திருப்பி கொடுத்துட முடியுமோ சொல்? குருதியை பாலதாக்கி பருகிட வைத்த தாயை தெருவில்க ஏந்த விட்டால் எருமைதான் அவளின் பிள்ளை. பெற்றவர் வயிறு பசியால் பற்றிய எரியும் போது துஷ்டரே நிழல் போல் உம்மை தொடர்ந்திடும் கொடிய பாவம். துஷ்டரே நிழல் போல் உம்மை தொடர்ந்திடும் கொடிய பாவம். முதியோர்கள் இளையவரை அனுசரித்தும் வாழ வேண்டும். முதியோர்கள் இளையவரை அனுசரித்து வாழ வேண்டும். இளையவர் முதியவரை அரவணைத்து காக்க வேண்டும். இளையவர் முதியவரை அரவணைத்து காக்க வேண்டும். ஏதிலிகள் மட்டுமினி முதுமனையில் வாழ வேண்டும். எதிரிகள் மட்டுமினி முதுமனையில் வாழ வேண்டும். மேதினியில் அனைவருமே இதை படித்து திருந்த வேண்டும். மேதினியில் அனைவருமே இதை படித்து திருந்த வேண்டும்.